இன்று செப்டம்பர் மாதம் 22ஆம் நாள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஆமாண்டவரே, தாயும் தந்தையும் ஆனவரே, உம்மை வணங்குகிறேன். விண்ணிற்கும் மண்ணிற்கும் தேவனே, உம்மை ஆராதிக்கிறேன். நேர்மையான கடவுளே, உம்மை ஆராதிக்கிறேன். நீதி தீர்ப்பிடுகிறவரே, உம்மை ஆராதிக்கிறேன். நிலைகளையாமல் என்றென்றும் நிலைத்து நிற்பவரே, உம்மை ஆராதிக்கிறேன். அனைத்தையும் திட்டமிடுகிறவர் நீர். திட்டமிட்டு செயல்படுத்துகிற எம் தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறேன். இதோ உயிரோடு இருக்கிறவரே, உம்மை ஆராதிக்கிறேன். கனிவுடன் செயல்படுகிறவரே, உம்மை ஆராதிக்கிறேன். கனிவுள்ள இதயத்தை கொண்டது இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறேன். பாவிகளை தேடி அவர்களை நல்வழிப்படுத்துகின்ற தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறேன். நீதியின் அரசரே, உம்மை வணங்குகிறேன். பொல்லாரை நீர் அழியாமல் மனம் திரும்ப காத்து கொண்டு இருக்கிற எங்கள் நல்ல தெய்வமே, உம்மை ஆராதிக்கின்றேன். தீச்செயல்களை விட்டு விலகுங்கள், நன்மை செய்யுங்கள் என்று கற்றுக் கொடுக்கிறவரே, உம்மை ஆராதிக்கிறேன். தீய வழியிலிருந்து மக்களை தூக்கி எடுக்க எங்களுக்காய் பலியான இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறேன். இதோ இருமாப்பு கொள்ளாதீர்கள், சண்டை சச்சரவு உங்களிடம் வேண்டாம், நன்மையை செய்யுங்கள் என்று நன்மை செய்ய சொல்லி கற்றுக் கொடுத்தவரே, உம்மை ஆராதிக்கிறேன். நன்றி இறைவா, நன்றி. மது சிலுவையின் நிழலில் எங்களை நிற்க வைப்பதற்காகவும் உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய கட்டளைகளை காட்டும் ஆண்டவரே, உமது கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். ஆம் ஆம், நான் வழி தவறி செல்லக்கூடிய மனிதன், வழி தவறி தப்பி அலைந்து திரியக்கூடிய மனிதன். எனக்கு அறிவு புகட்டக்கூடிய கடவுள் நீர் ஒருவரே ஆண்டவரே. இந்த உலகில் இந்நேரத்திலும் நல்வழிப்படுத்துகிறவர் நீர் மட்டுமே. இந்த உலாத உலகத்தில் ஆண்டவரே, என்னை நிறுத்துகிறவரும் நீதான். எனக்கு கற்பித்து தந்தருளும் உமது ஆற்றலையும் வலிமையையும் நன்மைகளையும் எனக்கு கற்றுத்தாரும். உமது முன்னிலையில் இருந்து நான் எங்கு செல்வேன் ஆண்டவரே? நீர் காட்டும் நெறியில் நடக்க என்னை உறுதிப்படுத்தும். நான் பலவீனத்தோடு விழுந்து விடுகிறேன். எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே, கற்றுத்தாரும். இதோ உம்முடைய நெறிகளில் மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டத்திற்குள் நடப்போர் பேறு பெற்றோர் என்று சொல்லி இருக்கிறீரே. எங்களை பேறு பெற்றவர் என்று அழைக்கிற தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மாசற்ற வழியில் நடங்கள் என்று எங்களை அழைக்கிற எங்களை இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களுக்கு வலுவூட்டுகின்ற தெய்வம் நீர், வழி நடத்துகின்ற கடவுள் நீர். எங்களை சார்ந்து நிற்கின்றவரே, உம்மை ஆராதிக்கிறோம். யார் எங்களை விட்டு சென்றால் பிரிந்தாலும், யார் எங்களை ஒதுக்கினாலும், எங்களை சார்ந்து நிற்கிறவர் நீதாம். உம் வழிகள் அனைத்தும் நீதியும் நேர்மையும் ஆனது. ஆகவே நான் உம்மை புகழ்ந்தேத்துவேன், உம்மை போற்றுகிறேன், உம்மை புகழ்கிறேன், உம்மை துதிக்கிறேன். உம் நியமங்கள் காட்டும் வழியை என்று உணர்த்தி அருளும். உம் வியத்தகு செயல்களை பற்றி நான் சிந்தனை செய்வேன்.
துயரத்தால் என் உள்ளம் கலக்கமுற்றுள்ளது. உமது வாக்கின்படி என்னை திடப்படுத்தும். பொய் வழியை என்னை விட்டு விலக்கி அருளும். உமது திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும். உண்மையின் பாதையை நான் தேர்ந்து கொண்டேன். உன் நீதி நெறிகளை என் கண்முன் நிறுத்தியுள்ளேன். உன் ஒழுங்கு முறைகளை நான் உறுதியாய் பற்றி கொண்டுள்ளேன். ஆண்டவரே, என்னை வெட்கமுற விடாதையும். உம்மை நான் சார்ந்து நிற்கிறேன். ஆண்டவரே, எனக்கு அறிவு ஆற்றை நீர் கொடுத்தேனே, திடப்படுத்துகிறவர் நீர். வீணானவற்றை நான் பாராதபடியும் என் கண்களையும் திருப்பிவிடும். உம் வழிகளின் வாயிலாய் எனக்கு வாழ்வழித்தரலும். இயேசுவே, இயேசுவே, நான் உம்மை சார்ந்து நிற்பதை காட்டிலும் நீர் என்னை சார்ந்து நிற்கின்றீர். உமக்காக தேர்ந்து கொண்ட வழிகளை ஆயத்தப்படுத்துகிறீர். வழிகளை பரிசுத்தப்படுத்துகிறீர். உமக்கு அஞ்சி நடப்போருக்கு நீர் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதியில் எங்களுக்கு வெற்றி தாரும். ஆண்டவரே, வெற்றி தாரும். ஏனென்றால் நாங்கள் நம்பிக்கை வைத்திருப்பது நிலையான உம்மீது. நாங்கள் நம்பிக்கை வைத்திருப்பது அசையாத உம்மீது. நாங்கள் நம்பிக்கை வைத்திருப்பது கற்பாறையாகிய உம்மீது. ஆண்டவரே, அசைக்க முடியாத நம்பிக்கையை எங்களுக்கு தாரும். உமது நியமங்களை, உமது கட்டளைகளை கடைபிடிக்கும் போது நாங்கள் பேறு பெற்றவர்களாகிறோம். ஆகவே ஆண்டவரே, இதோ செல்லும் வழிகளை கற்பித்து தருகிறவர், முன்னும் பின்னும் இருந்து எங்களுக்கு அறிவு புகட்டுகிறவர், இதுதான் வழி, இதிலே நடந்து செல்லுங்கள் என்று எங்களுக்கு சொல்லி தருகிறவரே, உம்மை தாழ்பணிந்து வணங்கி ஆர்ப்பரித்து போற்றி ஜெபிக்கிறோம். இன்றைய நற்செய்தி லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வரை உள்ள வசனங்கள். இயேசுவின் தாயும் சகோதரர்களும் இயேசுவிடம் வந்தார்கள். ஆனால் மக்கள் திரளாக இருந்த காரணத்தால் அவரை அணுக முடியவில்லை. உம் தாயும் சகோதரர்களும் உம்மை பார்க்க விரும்பி வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள் என்றார். ஆண்டவருடைய இதயம், ஆண்டவர் இயேசுவினுடைய இதயம் விண்ணரசை பற்றிய இதயமாயிருந்தது. அவர் மண்ணிலையில் மனிதனாக மரியாவின் உதிரத்தில் பிறந்திருந்தாலும் அவர் அவரை வெறுக்கவில்லை. மாறாக அதற்கெல்லாம் மிஞ்சின கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதே அவருடைய முக்கிய பணியாக இருந்தது. அதற்கு அவர் முதலிடம் கொடுத்தார். இயேசுவின் வார்த்தையை வாழ்வாக்குவதில் முன்னிலையில் இருந்த உத்தம சீடராக இருந்ததால் தான் அவர் இயேசுவின் பாராட்டை முழுமையாக பெறுகிறார். ஆண்டவரே, இங்கு நீர் எங்கள் எல்லோருக்கும் ஒரு பாடம் கற்பித்து தருகின்றீர். எங்களை மனிதனாக படைத்து எங்களுக்கு உரு கொடுத்து எங்களுக்கு வாழ்வு கொடுத்து நாங்கள் நிலைத்து நிற்க வைப்பது ஒரே காரணத்திற்காக. நாங்கள் உம்மை சார்ந்து நிற்க வேண்டும். உம்முடைய வார்த்தையை கேட்க வேண்டும். உம் பாதையில் நடக்க வேண்டும் என்றுதான் நீர் விரும்புகிறீர். அப்பேற்பட்ட பிள்ளைகளைத்தான் என்னுடைய தாயும் சகோதரரும் என்று சொல்கின்றீர். ஏனென்றால் நீரே இந்த பூமிக்கு வந்து நீர் உம்முடைய தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றினீர். ஒவ்வொரு நிமிடமும் ஜெபித்தீர், பணி செய்தீர், தந்தையை வெளிப்படுத்தினீர். அதே போல் அன்னை மரியாளும் செய்தபடியினால் அவர்களையும் உயர்த்தினீர். ஆகவேதான் உன்னுடைய தாயும் சகோதரர் உம்மை தேடி வந்திருக்கிறார்கள் என்று சொன்னபோது நீர் அவர்களை வெறுக்கவில்லை, பகைக்கவில்லை, தூர நிப்பாட்டவில்லை. மாறாக நீர் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உண்மையான உறவு எது, நாம் எப்படி உறவுடன் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீர். ஆண்டவரே, இன்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீதியின் அரசரே, இரக்கத்தின் அரசரே, வலிமை மிகுந்தவரே, ஆற்றல் மிகுந்தவரே, எங்களுக்கு வாய்க்காலாறு இருக்கிறவர் நீர். நீரோட்டை அருகில் அடைத்து செல்கின்றவர் நீர்.
எங்களுடைய விருப்பங்களையும் நிறைவேற்றுகிற கடவுள் நீர். இதோ எங்களுடைய நடத்தைகளை நீர் பார்த்தும் பாராமல் இருந்து எங்களுடைய குற்றங்களை நீர் பொறுத்து கொண்டு எங்களுக்கு மகிழ்ச்சி தருகிறவர் நீர், உடுத்துகிறவர் நீர், உணவளிக்கிறவர் நீர், எல்லாவற்றையும் செய்கின்ற நீர். எங்களிடம் கேட்பது ஒன்றே ஒன்றுதான், ஆண்டவரே, இதோ என் தாய் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள்தான் என்னுடைய தாயும் சகோதரரும் என்று சொல்லி எங்களுக்கு அதை மட்டும் கேட்கின்றீர். இயேசுவே, இயேசுவே, இந்த காலை பொழுதில் எங்களுடைய காதுகளை திறந்துவிடும், எங்களுடைய கண்களை திறந்துவிடும், எங்களுடைய இதயத்தை திறந்துவிடும், எங்களுடைய சிந்தனையை திறந்துவிடும். நாங்கள் கேட்கணும், உம் குரல் கேட்கணும் ஆண்டவரே. உம்மை நாங்கள் பார்க்கணும், உம்மை நாங்கள் தொடணும், உங்களை அனுபவிக்கணும், உங்களை பார்க்கணும். இயேசுப்பா, இயேசுவே, எங்களை தொடும், எங்கள் இதயங்களை தொடும். இந்த காலை வேளையில் உம் சன்னிதானத்தில் வந்து நிற்கக்கூடிய எங்களை கண்ணோக்கி பாரும். கனிவுள்ள இதயம் கொண்ட இயேசுவே, எங்களை கண்ணோக்கி பாரும், எங்களை தொடும் ஆண்டவரே. உமது ஆவியின் வல்லமையினாலே எங்களை தொடும், எங்கள் காதுகளை பரிசுத்தப்படுத்தும், அபிஷேகம் பண்ணும், எங்களுடைய உதடுகளை நாவினை அபிஷேகம் பண்ணும், எங்களுடைய கண்களை அபிஷேகம் செய்யும். நாங்களும் உமது வார்த்தையை கேட்போம், தியானிப்போம், அதை வாழ்வாக்குவோம். இதைத்தான் இயேசுவே ஒவ்வொரு கிறிஸ்தவரிடமிருந்து கேட்பதும், நாங்கள் கேட்க வேண்டும், கேட்டதை வாழ்வாக்க வேண்டும் என்பதான் உடைய திருவுளம். ஆகவே இந்த காலை பொழுதில் இயேசப்பா, என்னோடு இணைந்து எல்லா இந்த இணையதளத்தில் இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மகளையும் நீ தொடும்படியாக கெஞ்சி கேட்கின்றோம். பாரும் தூய ஆவியானவரே, உம் துணையின்றி நாங்கள் எதையும் செய்ய முடியுமோ? உம் ஆற்றலின்றி நாங்கள் எதையும் செய்ய முடியுமோ? உமது வலிமை என்று வல்லமை என்று நாங்கள் எதுவும் செய்ய முடியுமோ? எங்களுக்கு வல்லமையும் ஆற்றலும் சக்தியும் பலனும் ஜீவனும் ஒளியும் மீட்புமாய் இருக்கிற எங்கள் இயேசுவே, எங்கள் எல்லோரையும் தொடும். வெகு தொலைவில் இருக்கிற எங்களை இழுத்து கொண்டு வந்து உம்முடைய சன்னிதானத்தில் வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. நான் ஆண்டவர் முன்னிலையில் நிலைத்து நிற்பேன், அவருடைய திருமுகத்தை என்றென்றும் காண்பேன் என்ற வாசனத்தின்படி இயேசுவே, உம்மை நான் பார்க்கிறேன் என்ற இந்த ஊன கண்களை கொண்டு உம்மை பார்க்கிறேன். என் கண்களை திறந்துவிடும் ஆண்டவரே. எனக்கு வலிமை தாரும், ஆற்றல் தாரும், பலம் தாரும், சக்தி தாரும். என்னை முழுவதும் சமர்ப்பிக்கிறேன் ஏசப்பா. என்னை கைவிட்டு விடாதையும். இதோ இந்த நன்றி பலியை நீர் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய இருதயங்களை எல்லாம் தொட்டு அன்னை மரியாரிடம் விளங்கிய அந்த பண்பு, ஆண்டவருடைய வார்த்தை, இதோ நான் ஆண்டவருடைய அடிமை, அவருடைய உம்முடைய திருவுளப்படியே எனக்கு நடக்கட்டும் என்று சமர்ப்பித்த தாய் ஒரு நொடி பொழுது கூட தன்னுடைய கண்களை தந்தையிடமிருந்து எடுக்கவில்லை. நேர்த்தியாக கடைசி வரைக்கும் செய்து முடித்த தாய் இன்று எங்களுக்கு துணையாக இருப்பீராக. இயேசுவே, எங்களுக்கு அருகில் இருப்பீராக. இயேசுவே, எம் பக்கத்தில் இருப்பீராக. இயேசுவே, எங்கள் மேல் உமது ஆவியை ஊற்றுவீராக, உமது வல்லமையை கொடுப்பீராக. இந்த உலகத்தை எல்லாம் கடந்து உம்மை நாங்கள் தியானிக்க, உம்மை பார்க்க, உம்மை கேட்க எங்களுக்கு அருள் தாரும். இயேசுவே, எல்லா வாலிப பிள்ளைகளையும் முக்கியமாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த வாலிப பிள்ளைகள் கொண்டு வரக்கூடிய பிரச்சனைகள், வாலிப பிள்ளைகள் கொண்டு வரக்கூடிய சங்கட சூழ்நிலைகள், அவருடைய வாழ்க்கை முறைகள், அதோ இந்த இன்டர்நெட் மொபைல் என்று வைத்துக்கொண்டு எங்கோ அலைந்து கொண்டு இது உன் பக்கம் திரும்பாத எல்லா வாலிப பிள்ளைகளுக்காய் முக்கியமாய் ஜெபிக்கிறோம். இவர்களால் குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாமல் இதோ சீக்கிரட்டாக எத்தனை வாழ்க்கை முறைகள் ஆண்டவரே, இவை அனைத்தையும் சமர்ப்பிக்கிறோம். மனமிறங்கும் ஆண்டவரே, எங்கள் கண்களை காதுகளை திறந்துவிடும், எங்கள் இதயத்தை திறந்துவிட்டு உமது வார்த்தைக்கு செவி கொடுக்க எங்களை உறுதிப்படுத்துவீராக. இதோ நீர் எங்களை தொடும்போது எங்கள் வாழ்வு புதிதாக்கப்படும். ஆகவே இந்த காலை பொழுதில் ஆண்டவரே, எங்களுடைய வாலிப பிள்ளைகளை, முக்கியமாக அனைத்து வாலிப பிள்ளைகளையும் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். அவருடைய இருதயங்களை ஈர்த்துக்கொள்ளும், அவர்களுடைய எண்ணங்களை ஈர்த்துக்கொள்ளும், அவருடைய பார்வையை ஈர்த்துக்கொள்ளும், அவர்களுடைய கேட்கும் திறனை ஈர்த்துக்கொள்ளும். இதோ 24 மணி நேரமும் பாட்டு கேட்டு, கண்டவற்றையும் கேட்டு,
மாசுபடுத்திக் கொள்ளக்கூடிய நிலையிலிருந்து அவர்கள் எல்லோரையும் விடுவித்து காக்கும்படியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்களுடைய ஜெபங்களை எப்பொழுதும் கேட்கின்ற பிதாவே, இன்றும் கேட்டு ஆசீர்வதிப்பீராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த இணையதளத்தோடு இணைந்து ஜெபித்த எல்லா பிள்ளைகளையும் இயேசுவே உமது அன்பாலும் அமைதியாரும் நிரப்பி காப்பீராக. ஆமேன்.